Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் நமது இணைப்பில். சார் வணக்கம். சார், நீட் விவகாரம் தொடர்பா சட்டப்பேரவையில காரசார விவாதம் நடந்துட்டு இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீட்டை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முதலமைச்சர். உங்களுடைய பார்வை சார்? சார், அடிப்படையில தமிழ்நாடு நீட்டை எதிர்க்குதுன்றதுல அந்த ஒரு பொதுவான பார்வை தமிழ்நாட்டில் இருக்கு. அது அதிமுகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ நீட் எக்ஸப்ட் பாஜக தவிர எல்லாரும் நீட் எதிர்க்கிறாங்க. நீட்டு வந்துடுது. நீட்டுக்கு மத்திய அரசும் ஆதரவா இருக்கு. உச்சநீதிமன்றமும் நீட்டு நடத்துறதுக்கான தடை எதுவும் கொடுக்கல. உச்சநீதிமன்றத்தோட பெஞ்ச் இன்னும் அந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்கு. அது முழுசா தீர்த்து வைக்கப்படல ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நீட்டை ஒழிக்கிறது, அந்த நீட்டை எடுக்கிறதுன்ற விஷயத்த 21 தேர்தல் பிரச்சாரத்தின் போது உதயநிதி அவர்கள் அந்த ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். அது இந்த நீட் எடுக்கிறதுல உள்ள கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர் சொன்னாரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா மத்திய அரசும் அதுக்கு ஆதரவா இருக்கு, கோர்ட்டும் அதற்கு ஆதரவா இருக்கு. மற்ற மாநிலங்கள்லயும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழல்ல உதயநிதி சொன்னது ஒருவேளை ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லியிருக்கலாம். என்ன கேட்டா அந்த தேர்தலில் நீட்டை பத்தின வாக்குறுதிகள் திமுக கொடுக்காம இருந்தாலே கூட திமுக வெற்றி பெற்றிருக்கும் என்பது என் கருத்து. ஆனா அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால இப்ப நீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண மத்திய அரசையோ அல்ல இப்ப ஜெயலலிதா இறந்த பிறகு இன்ட்ரோடியூஸ் பண்ண மத்திய அரசையோ எடப்பாடி ஆட்சியில உள்ள எடப்பாடி ஆட்சியில தான் நீட்டு உள்ள வந்தது. அந்த சமயத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நீட்டை மொத்தமா நம்ம எதிர்க்கிறோன்றதை மறந்துட்டு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்ன நீங்க ஏன் ஒழிக்கல அப்படின்னு கேட்கறது அது சரியான அணுகுமுறையான்னு தெரியல. ஆக்சுவலா தமிழ்நாடு ஒன்று சேர்ந்து நீட்டை எதிர்க்க வேண்டுமே தவிர அதுல எடப்பாடி அரசு பண்ண ஒரு விஷயம் நல்ல விஷயம். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் நீட்டை பாஸ் பண்ணா 7.5% இடஒதுக்கீடு, அது ஒரு நல்ல விஷயம், அது பாராட்டத்தக்கது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் நீங்க தான் நீட்டை கொண்டு ரகசியம் தெரியும் எனக்கு, நான் ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா நீட்டு அதுக்கான மசோதாலாம் போட்டு அனுப்பிச்ச பிறகு அந்த மசோதா பாஸ் பண்றதுக்கான ஒரு வழியை கையாளும் போது அந்த மசோதாவை திருப்பி அனுப்பும் போது பிரசிடென்ட் இப்ப மத்திய அரசோட பங்களிப்பு அதுல இருக்குல்ல, மாநில அரசோட உணர்வுல மதிக்காத இருக்கிற மத்திய அரசோட பங்களிப்பு இருக்குல்ல, அதை அதிமுக கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? சோ நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்ன திமுக கண்டிங்க. ஆனா அதே சமயம் மத்திய அரசு நீட் மசோதாவை பாஸ் பண்ணல, அதையும் கண்டிக்கணும் இல்லையா? சோ இந்த ரெண்டு விஷயங்கள் இப்ப கூட்டணி சேர்றதுனாலே அதிமுக பாஜக அந்த உறுதிமொழியை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி உறுதிமொழி எல்லாம் நிச்சயமாக பாஜக கொடுக்காது. மும்மொழி திட்டத்திலையும் கொடுக்க மாட்டாங்க, மக்போர்டு மசோதாலையும் மக்போர்டு விஷயத்திலையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான எந்த விஷயத்திலையும் பாஜக நீங்க வாக்குறுதி வாங்க முடியாது. அதனால அது சாத்தியம் இல்லை. அதனால ரெண்டு பேரும் முதல்வரும் எடப்பாடி பழனிசாமியும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொள்ளலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்கள், தலித் மாணவர்கள் இவங்கெல்லாம் மேல வரணும்னா நீட்டை ஒழிக்கணும்ன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் எதிர்த்து போராடணும். ஒருவருக்குரியர் குற்றச்சாட்டு சாட்டிக் கொள்வதிலோ இல்ல கண்ணீர் அஞ்சலி இந்த போராட்டம் நடத்துவதிலோ எந்த அர்த்தமும் கிடையாது என்பது என் கருத்து. இரண்டு பிரதான கட்சிகளுமே நீட்டை ஒழிப்பதற்கு முன்னெடுத்து போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்திருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு பிரியன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.